ஸோ கிணத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா இந்த எலிஃபண்ட்ஸ் வந்து எப்படி தன்னோட சாவை தேடிக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நான் ஏற்கனவே ஒரு சாப்டர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, எலிஃபண்ட்ஸ் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரிவர் சோர்ஸ் கிட்ட போய் தன்னைத்தானே மூழ்கி செத்து போயிடும். இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல்ல வந்து இவர் அந்த பேசின் வந்து கொஞ்சம் கிளியர் ஆனோன்னா அந்த எலிஃபனோட போன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துருக்கிறாரு. ஸோ அதில் தான் அந்த தியரி வந்து ஃபார்முலேட் பண்ணுவார். பட் இந்த ஒரு புல் எலிஃபண்ட் வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எந்த வகையிலுமே தொல்லை பண்ணாது. கிட்ட போய் சுகர் கேன்லாம் ஃபீட் பண்ணுவார், சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டே வந்து 2 சுகர் கேன் சாப்பிடும். அப்புறம் மீதி வந்து ஒரு 4 சுகர் கேன் கொடுத்தாலும் அதையும் இன்னைக்கு சாப்பிட்ருவோம். அடுத்த நாள் இவர் ஒரு ஹாஃப் ட்ரக் சுகர் கேன் வாங்கிட்டு போயிருப்பாரு, சாப்பிடாது. வெறும் ஒரு 2 சுகர் கேனை சாப்பிட்டு வேணான்றோம். 3ஆவது நாள் அவர் பார்த்துருக்க மாட்டாரு. 4ஆவது நாள் இவர் போகும்போது அது அங்கே இருந்திருக்காது. ஸோ இவருக்கு நல்லா தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அணைக்கட்டி ரிவருக்கு மேலே வந்து பிக் பூல் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட் செத்து இருந்திருக்கும். எப்படி செத்து இருக்குன்னா, தன்னை சைடில் வந்து அப்படியே படுத்திருக்கும். ஆக்சுவலி நார்மலாக படுத்துட்டு தன்னை மூழ்கிறோம். பட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 4 அடி தான் தண்ணி இருந்திருக்கு. ஸோ அதோட டெட் பாடி வந்து பாதி வெளில தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போதான் இவருக்கு வந்து அந்த தியரி தெரியுது, எப்படி அது வந்து சாகுதுங்கிற ஒரு சீக்கிரம் வந்து அவருக்கு அன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கரும்பா சொன்னது வந்து ரொம்ப உண்மை. ஸோ யானைகள் ரொம்ப வயசாயிடுச்சுன்னா தன்னைத்தானே ரிவர்ல வந்து மூழ்கி செத்துருங்கிறது அவருக்கு புரியுது.